வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு ஏதாவது ஒரு மைண்டில் ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். மனசு சங்கட்டமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு சிந்தனையாகவே இருக்கும். காலையில் ஏதாவது வீட்டில் நடந்தால் கூட அதையே அந்த நாள் ஃபுல்லாக அதையே யோசிச்சிட்டே இருப்போம். அது இந்த இன்சிடெண்ட் மனசில் ஓடிட்டே இருக்கும். அதை விட்டு வெளியே வர முடியாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 10 சாமியார் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த 10 சாமியார் நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே கூரையை பார்த்து ஒதுங்கி நிற்கிறாங்க. சரி, மழை வந்தோடனே போகலாம் அப்படின்னு. மழை கொஞ்சம் குறைஞ்ச உடனே தண்ணி கிண்ணி சகதியமாக இருக்குது. அப்படி இருக்கையில் ஒரு பெண் என்ன பண்ணுது, காலேஜ் போகிறதுக்காக ஒரு காலேஜில் ஃபங்க்ஷன், நல்ல துணி ட்ரெஸ்ஸு போட்டு மலைக்கு ஓரமாக ஒதுங்கி நிற்கிது. அது கீழே இறங்க அந்த பொண்ணு பயப்பட்டுட்டு கீழே என்னன்னா ட்ரெஸ்ஸு வீணாக சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிது. இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏன் அப்படி நிற்கிறான்னு சொல்லி கேட்க, இந்த சாமியார் கேட்டோன்னே அதுக்கு பொண்ணு சொன்னது, இல்லை எங்கள் காலேஜில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது, ட்ரெஸ்லாம் அழுக்காயிரும்ப்பா, யோசனையாக இருக்குது, கீழே சகதியும் தண்ணியுமா இருக்குது, என்னால் போகிறதுக்கு யோசனையாக இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த சாமியார் சொன்னோடனே, நீ வேணால் என் தோள்பட்டில் ஏறி உட்காந்துக்கன்னு சொல்லிவிட்டு அது தோள்பட்டில் ஏறி உட்காந்துட்டு கொண்டு காலேஜ் வாசலை விட்டுட்டு திரும்பி வரும்போது அதில் ஒரு சாமியார் கேட்குறாரு, கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்காயா? நம்ம தான் இப்போ பெண்களை தொடக்கூடாதுல்ல, நீ எதுக்கு ஒரு பொண்ணை தொட்டு தோளில் வச்சு கொண்டு காலேஜ் வாசலுக்கு விட்டு வந்த, நீ எது தொட்டு தூக்குன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்னார், அந்த சாமியார் சொன்னார், நான் தூக்கி கொண்டு அதை இறக்கி விட்டு வந்துட்டேன். அது என் மனசில் எதுவுமே இல்லை. தூக்கணும் வழியே எப்படி தூக்கணும்னோ அதே மாதிரி இறக்கி விட்டேன். என் மனசுலேருந்து எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் அதையே பிடிச்சிட்டு அதையே மனசில் வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. நீங்களும் அதை இறக்கி வைங்க அந்த பாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் விருதுன்னு போயிடுவாரான். இது நமக்கு என்னென்னா, நம்ம என்ன தான் தூக்கி வச்சுனாலும் நமக்கு தர்ம சங்கடத்தை தான் உருவாக்கும். அதை நம்ம மாற்றவே முடியாது. எப்படி தான் இருந்தாலும் நம்ம அதை மறந்து போய் தான் ஆகுங்கிற வழியில் இருக்கும்போது நமக்கு வர சிந்தனைகள், நமக்கு வர யோசனை எல்லாம் தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு நாளே ஓடாது. அதை பற்றி யோசிச்சு அப்படி இதில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி நாள் ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். எல்லாம் தப்பாகவே அமையும். அதனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, அதை நீங்கள் விட்டு வெளில வந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதையே யோசிச்சு இந்த நாளே மோசமாக போகும். அது கன்னிவாயிட்டே போகும். முடிஞ்ச அளவுக்கு மனசில் போய் பாரத்தை குறைச்சிக்கங்க. பழி வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. ரொம்ப நன்றி.